காரணம்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கடந்த ஒரு வருஷமாக பார்த்தோம்னா எல்லா முனையிலும் போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹமாஸோட போர் அது முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. இந்த நார்த் சைடில் போனீங்கன்னா ஹெஸ்போலா ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரி அவங்களோட முனைப்பு இருக்குது. இந்த பக்கம் சிரியா இந்த பக்கம் இருக்குது. ப்ளஸ் ஈரான் கேட்கவே வேணாம், மிசைல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹவுத்தீஸும் பங்குக்கு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி போருங்கிறதே ஒரு மாதிரி ஃபெட்டிக் கிரியேட் பண்ணிடும் மக்கள் மத்தியில். ஆர்மிக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும், ஒரு ரொட்டேஷன் மாதிரி வேணும். ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரை எல்லாருக்குமே கம்பல்சரி இராணுவ பயிற்சிங்கிறது. நீங்கள் என்ன இஸ்ரேல் குடிமகனாக இருந்தாங்கன்னா 12th முடிச்சப்போ நீங்கள் போய் ஆர்மியில் போய் சேர்ந்தாகணும். 2-3 இயர்ஸ் பணியாற்றி விட்டு அப்புறம் நீங்கள் மற்ற வேலையை போய் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே போர் பயிற்சி வேணும். ஏன்னா சுற்றி எனிமி கண்ட்ரிஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் நார்த் போனீங்கன்னா லெபனான், இந்த பக்கம் ஹெஸ்போலா இருக்காங்க. இந்த பக்கம் சவுத்து போனீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு போனீங்கன்னா இந்த இவங்க இருக்காங்க, சவுத் ஈஸ்ட் மறக்க. இந்த பக்கம்லாம் ஈரான், அப்புறம் சிரியா கேட்கவே வேணாம். ஸோ இவன் எல்லாமே சுற்றி எனிமி கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால பிரச்சனை எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நிறைய செலவும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அயன் டோம் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க, இந்த ஆன்டி மிசைல் இது பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அதுக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமான செலவு அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார் ஹெட்டு ஏதான ஒரு மிசைலை விட்றாங்கன்னா அது சீப் கிடையாது. நத்திங் இஸ் சீப். இப்போ ரஷ்யா யுக்ரைன் மேலே ஒரு ஐசிபிஎம் ஒன்று விட்டாங்க, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ன்றது. பயங்கரமான எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கில் செலவாகும். சும்மா ஒரு மிசைல் விட்டால் ஒரு 50 கோடி 100 கோடி. அதெல்லாம் சீப் கிடையாது. ஈவன் ஆன்டி டேங்க் மிசைல் கூட எல்லாமே லட்சக்கணக்கில் தான் போகும். ஒரு டேங்கை ஒரு மிசைலை போய் அடிக்கிறது அப்படின்னா அந்த மிசைல் அட்லீஸ்ட் 5-10 lakhs செலவாகும். அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா டெய்லி ஹெஸ்போலா இன்னும் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மேலே. இஸ்ரேலும் சலிக்காமல் போய் அவங்க ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது இவங்களுக்கு நிஜமாகவே ஒரு கஷ்டம்தான் உண்டு. ஏன்னா இஸ்ரேலும் சின்ன நாடு தான், அவங்களுக்குமே எக்கானமியும் அவங்கள அடிபடுறது அவங்களுக்கு அது மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஒன்று இருக்குது. ப்ளஸ் மெயினாக நம்ம நியூஸில் பார்க்குறது என்னென்னு கவனிச்சிங்கன்னா, இந்த இடைவிடாத போர்னால் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள்லாம் வெளிநாட்டு குடிபெயர ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இப்போ அடுத்த நியூஸ். இப்போ உலக அளவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்தோம்னா இஸ்ரேலில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் நோபல் ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40% பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிஸ் தான் இருப்பாங்க. யூதர்கள் தான் வாங்கியிருப்பாங்க. எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் ரேஸ் அவங்க இஸ்ரேலிஸ். அப்படிங்கிற போது அவங்களோட பங்களிப்பு விஞ்ஞானத்துக்கு இன்றியமையாகுது. ஸோ இப்போ இஸ்ரேலில் இருக்கிற கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், மற்ற கூகுள் கம்பெனிலாம் இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வெளிநாடுக்கு போகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் தாய்நாடு இருந்தால் கூட இடைவிடாத போர்னா யாருக்கு தான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியலையோ, தூங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் எப்பவுமே எப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கற்பனை எதுவோ ஒரு இன்னோவேஷனோ எப்போ பிறக்குமோ ஒரு சமாதானம் தான் இன்னோவேஷன் தான் பிறக்கும். ஓயாந்த சச்சரவில் பிறக்காது உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம் தான் அது. ஏன்னா வாழ்வா சாவாங்க அப்படிங்கிறது இருக்க போது மக்களுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட விஞ்ஞானிகள்லாம் வெளிநாட்டுக்கு போகிறான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதான் ஒரு பெரிய இஸ்ரேலுக்கு பெரிய ரெட்டன்ஷன், ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இஸ்ரேல் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி எட்ஜ் தான் அவங்களுக்கு பெரிய இது. அந்த ஹமாஸ் இந்த ஹெஸ்போலா மேலே அந்த குண்டுலாம் இது போட்ட போது, பெல்ட் பாம்லாம் போட்ட போது அதெல்லாம் அது டெக்னாலஜி தான். அது அந்த இதுக்குள்ளே செல்ஃபோனுக்குள்ளே இதை வச்சு பேஜருக்குள்ளே இதெல்லாம் பண்ணி சொருகி பண்ணுறதுலாம் லேசப்பட்ட காரியம் இல்லை. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் பயங்கர டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வேணும். அது இஸ்ரேலே இருந்தால் தான் முடியும். ஸோ இப்போ அவங்களாம் வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறான்னு ட்ரை பண்ணும்போது இஸ்ரேலுக்கும் ரிட்டன்ஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ டேலண்ட்டை ரீட்டைன் பண்ணி ஆகணும் அவங்க. அதனால தான் பார்த்தா இஸ்ரேலை ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹெஸ்போலா இப்போதைக்கு ஒத்துப்போம், சமாதானம் பண்ணுவோம். அவங்க லெபனான் ஆர்மி இப்போ இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள வச்சுப்போம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட ஏமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்க தோணுது. அதே மாதிரி இந்த பக்கமாக ஹமாஸை கிட்டத்தட்ட ஒழிச்சு கட்டிட்டாங்க. பட் ஹமாஸ் தனியாக விட்டாங்கன்னு தோணுது இப்போதைக்கு. ஆனால் ஹமாஸ்க்குமே இப்போ இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ அவசரமாக புரோக்கர் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைடன் கவர்மெண்ட் போக போகிறது January 20th. ஸோ அதுக்கு முந்தி ஏதாவது சாதனையை பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது பைடன் கவர்மெண்ட்டோட ஏமாக இருக்குதுன்னு நமக்கு தோணுது. தான் பண்ணிட்டோம், ஏன்னா இப்படியே விட்டோம்னா கிரெடிட் இவருக்கு போயிடும், ட்ரம்ப்புக்கு போயிடும். அப்படின்ற போது அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கு கிரெடிட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டீலை புரோக்கர் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு நினைக்க தோணுது. ப்ளஸ் ஹமாஸும் பார்த்தோம்னா பிணைக்கிறதுல இன்னும் 100 பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸில். அதை அவங்க ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதை ரிலீஸ் பண்ணால் தான் இந்த பீஸ் பெர்மனெண்ட்டாக இருக்கும்னு தோணுது. அதை ஹமாஸ் பண்ணுவாங்களாங்கிறது நம்ம கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எல்லாமே இழந்தாச்சு. இப்போது இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, லீடர்ஷிப்லாம் போயாச்சு. ஸோ இனிமேல்ட்டு அவங்க என்ன காப்பாற்றிக்க போகிறாங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஹமாஸ்க்கு.
ஏன்னா இப்போ ஈரானுமே வந்து இதில் இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்துட்டார் அப்படின்னா வந்து டெஃபினட் ஈரானோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் குறையும். அவங்க ஈரான் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுவாங்க ஈரான். அப்போ வந்து ஹமாஸ் சப்போர்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அப்போ வந்து எப்படி தான் வந்து சமாதானம் பண்ணி தான் ஆகணும். அப்போ இன்னொன்று என்ன காரணம்னா இந்த சப்போஸ் ஈரான் வந்து இவங்கள இது பண்ணிட்டாங்கன்னா சமாதானம் பண்ணாங்கன்னா இன்னும் இந்த அக்காடை வந்து இன்னும் வீக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு. உடன்படிக்கையை வந்து இன்னும் நிறையா சமாதானம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் ஹமாஸ். ஸோ அது ப்ராப்ளம் அதை தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு சமாதானம் வந்து சீக்கிரமாக போயிடுவாங்கன்னு தோணுது. ஹமாஸும் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா தென் ஐ திங்க் இந்த டீல் வந்து முடிஞ்சிடும்னு நம்ம நினைக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இது வந்து ஹெஸ்பொல்லா இஸ்ரேல் வார் முடியறதுக்கு அட்லீஸ்ட் வார் முடியறல. தட் இஸ் இப்போதைக்கு சமாதானம் ரெண்டு பேரும் அறிவிச்சிருக்கலாம். ரெண்டு பேருக்குமே வந்து இது இருக்குது, தேவை இருக்குது. ஹெஸ்பொல்லா லீடர்ஷிப்பை வந்து காலி. அவங்க வந்து லீடர்ஷிப்பை வந்து இது பண்ணணும், திரும்பி ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க திரும்பி க்ரோ பண்ணணும். ஹெஸ்பொல்லா அவங்க இப்போ இஸ்ரேலுக்கு பார்த்தோம்னா எக்கானமியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ப்ளஸ் டேலண்ட்டை வந்து வெளில போகக்கூடாது. ஏன்னா அந்த சமாதானம் நான் டெய்லி பாம்பு கீமு ஷெல்டரில் போய் உட்கார எப்படி வந்து இப்போ வேலை செய்வாங்க மக்கள்லாம், ரைட்? ஸோ அதையும் வந்து இஸ்ரேல் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படியே விட்டோம்னா வந்து நம்ம ஊர் மக்களுமே வந்து என்ன கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மக்களை நீங்கள் பாதுகாக்கலைன்னா நீங்கள் வந்து வேஸ்ட், என்ன லீடர்ஷிப்பாக இருந்தாலும். அதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா பாகுபலி 1 பார்த்தோம்னா பிரபாஸ்க்கு வந்து ரமேஷை முடிச்சு விட்டுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு ராஜா வந்து தன் மக்களை வந்து மாத்திரம் மக்களையும் பாதுகாக்கணும், எதிரியை வந்து அழிக்கணும். அந்த விஷயம் அவனை தான் வந்து நான் வந்து ராஜாவாக தேர்ந்தெடுப்பேன் அப்படிம்பாங்க. அது கரெக்டான பாயிண்ட்டு. இது நம்ம ஊர் மோடி மாதிரி தான். எப்படி இதும்போது வேக்சின்லாம் கண்டுபிடிச்சி நம்ம மக்களை வந்து காப்பாற்றினாரோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து எத்தனையாகவுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அவருக்குமே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது, மக்களை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டேலண்ட்டை வந்து வெளில போக விடக்கூடாது அவர். ஸோ அதை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம தோணுது. ஸோ இதை கட்டாயமாக இந்த பீஸ் அட்லீஸ்ட் சம்டைமாவது நினச்சி நிற்கும்னு நமக்கு தோணுது. ஈரான் ஒன்றும் பண்ணலாம்னா கொஞ்சம் நாள் ஓடும். சப்போஸ் ஈரானை வந்து திரும்பி எதாவது இன்டர்ஃபியர் பண்ணி எதாவது பிரசவம் பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்மளை பொறுத்தவரை வந்து அட்லீஸ்ட் பீஸ் நினைக்கணும் தான் நம்ம விரும்புகிறோம். எப்பவுமே இனி வீரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எப்பவுமே வந்து அவன் சமாதானத்தை தான் விரும்புவோம். மகாபாரதத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் கிருஷ்ணன் தூது போவார் இவங்களுக்கு கௌரவர்கிட்ட. இப்போ பீமா அப்போ சமாதானம் பண்ணியிருப்பான். துச்சாதனோட தொடையை உடைப்பேன், துச்சாதனை வந்து இது கொலை பண்ணி அவன் ரத்தத்தை குடிப்பேன், துரியோதனோட தொடையை உடைப்பேன்னு சொல்லியிருப்பான். பட் இந்த அவனே சமாதானம் வேணும் அப்படிம்பான். அர்ஜுனன் கூட சமாதானம் வேணும் பார், அர்ஜுனன் கூட. ஸோ அப்படி இருக்கிற போது வீரன் எப்போ சமாதானத்தை தான் விரும்புவோம். அதனால் சமாதானம் இருந்தால் நல்லது தான். நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த். They want to destroy our country. They want to destroy our country. Under Biden, we have not one but two immigration disasters. We have one on the border, and we have one in the Biden State Department, which is admitting colossal amounts of jihadists into our communities and campuses and our refugee programs. That's why you see all of these big demonstrations in New York, in Chicago. Nobody can believe what's taking place. They're letting them in at levels that nobody's ever seen before. We cannot allow that to happen, and we don't want to be like Europe with jihads on every corner. That's what happens. I mean, we're going to be like Europe. You take a look at London, you take a look at Paris, you take a look at what's going on over there. We want to be the United States of America, and we want to make our country great again. Right now, we don't have a great country. We have a laughing stock. As president, I will end once and for all the mass importation of anti-Semitism into the United States. And just as I did before, we will keep radical Islamic terrorists the hell out of our country. We're going to keep them out of our country. We were keeping them out. We were keeping them out. You remember the travel ban? On day one, I will restore our travel ban. We had a travel ban because we didn't want people coming into our country who really love the idea of blowing our country up. Let's blow up our streets and our shopping centers and our people. So I instituted what we call the Trump travel ban, and it was an amazing success.
It was suspended immediately upon his coming into the country. And I never talked about this for 4 years. I never mentioned it. We didn't have one incident in 4 years because we kept bad people the hell out of our country. We kept them out. We didn't have not one instance. I didn't want to say it during the 4 years because I didn't want to walk out of the speech and have something happen, right? I'll also be implementing strong ideological screenings for all immigrants coming in. If you hate America, if you want to abolish Israel, if you sympathize with jihadists, then we don't want you in our country, and you're not going to be getting into our country. I will cancel the student visas of Hamas and sympathizers on college campuses. The college campuses are being taken over. And all of the resident aliens who joined in the pro-jihadist protest this month, nobody's ever seen anything like it. Come 2025, we will find you and we will deport you. We will deport you. It's caused by some very bad troublemakers, those events that you've been watching. In the past 3 weeks, crooked Joe Biden has turned a blind eye to the greatest outbreak of anti-Semitism in American history. You have the greatest. I call up friends of mine who happen to be Jewish. I say, are you watching what's going on? And they're actually frightened. These are some pretty strong people. They're tough people. They're frightened. Their kids are afraid to go to school. And they never had that before. But in our colleges, media, and even government, nobody's ever seen anything like Rashida Tlaib and Ilan Omar, who openly campaign against Israel. Nobody's ever seen this before. When asked recently about rising anti-Semitic hate, Joe Biden's own press secretary had nothing to say about the rabid mobs in the street, and they're shouting, kill the Jews, kill the Jews, and she had nothing to say. In fact, she stuck up for the other side. She started talking about the other side. You all saw it. Nobody could believe it. Then she came back later. She said, I misunderstood the question. As president, I will absolutely protect our Jewish citizens from these maniacs, lunatics, radical left thugs. Threats or crimes of violence against Jews will be prosecuted to the fullest extent of the law. Right now, they go after Republicans, including me. They go after lots of people. They go after Catholics. I don't know what it is with the Catholics, but they're really after the Catholics, and they're after people wanting to make their school district better. This is a strange thing that's happening in our country. While in office, I took the strongest action of any president in history to combat the vile scourge of anti-Semitism. You know that. I signed a landmark executive order fighting anti-Semitic hate on college campuses and affirming that discrimination against Jewish students will be aggressively punished as a violation of civil rights. And that we didn't have that, if you can believe it. When I get back into office, I will put every single university and college president on notice. The American taxpayer will not subsidize the creation of terrorist sympathizers on American soil. Colleges and universities will purge the anti-Semitism and pro-terrorism. What you're doing, the terrorism, this pro-terrorism is so out of control. Nobody's ever seen, or they will lose their accreditation and every last penny of federal student loans. It will not be paid to them, probably shouldn't be paid to them anyway. Never forget, the same radicals tearing down posters of Israeli hostages, can you imagine, at our university, ripping them right off the wall, I couldn't believe it, are the ones tearing down statues of our American heroes, defunding our police, destroying our justice system, and demolishing our borders. These are the same people that you have, same people, not good people for us. The United States and Israel represent the pinnacle of Western civilization, which is exactly what these people want to destroy. They want to destroy it. This is why those who chant death to Israel also chant always death to America. Do you ever notice? They always put them together, and that's why American patriots and supporters of Israel, and you have tremendous support in this country, I can tell you that, must stick together. Come hell or high water, you have to stick together. We must have strong borders, strong military, strong families, strong cultures, and above all, we must have a strong American president. That's where it starts. You don't have a strong president, the rest is just words. It's only words.
It's only words. You never had any of these problems. For 4 years, you didn't have any of these problems. Think of it. You wouldn't have Ukraine. You wouldn't have Israel being attacked. You wouldn't have inflation. You wouldn't have anything.